பாக்கியலட்சுமி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, இங்க ஈஸ்வரி பாக்கியாட்ட சொல்றாங்க, பாக்கியா இந்த ராதிகா பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. முதல்ல இந்த ராதிகாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். எதுக்கு எடுத்தாலும் அவ ஓவரா கோபி மேல அக்கறை இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. எனக்கு அது சுத்தமா பிடிக்கவே இல்லை பாக்கியா அப்படின்னு இங்க ஈஸ்வரி சொல்றாங்க. பாக்கியா சொல்றாங்க, அதுக்கு என்னத்த பேசுறீங்க? நீங்க பேசுறது சரியா? நீங்க பேசுறது ரொம்ப தப்பு. கோபி ராதிகாவும் இப்பதான் ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அன்பா பாசமா இருக்காங்க. நீங்க இத்தனை நாள் வரைக்கும் ராதிகா கோபியை சரியா பார்த்துக்க மாட்டான்னு சொன்னீங்க, ஒரு அர்த்தம் இருந்துச்சு. ஆனா இப்ப பாருங்க, ராதிகா கோபி மேல எவ்வளவு அக்கறையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களே ஹாஸ்பிட்டல் போறதுக்கு ராதிகாட்ட கூப்பிடலான்னு போனா, ராதிகா அதுக்கு முன்னாடியே அப்பாயின்மெண்ட் போட்டு கோபி அழைச்சிட்டு போக ரெடியா இருக்காங்க. இப்படி கோபிக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க. கோபி அழைச்சிட்டு வாக்கிங் போறாங்க. கோபியோட ஹெல்த்ல ராதிகா ரொம்பவுமே அக்கறையா இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க கோபி நினைச்சு பயப்படுறது ரொம்ப ரொம்ப தப்பு அத்தை. நீங்க நார்மலா இருங்க. உங்களால மட்டும்தான் இப்போ கோபிக்கு ராதிகாவுக்கு இடையில பிரச்சனைன்னு வந்தா வரும். இல்லைன்னா கோபி ராதிகாவும் ரொம்ப அன்பா பாசமா இருப்பாங்க. இனிமேலும் அவங்க இங்க இருக்கிறதுல அர்த்தம் இல்லாத. அவங்க ரெண்டு பேருமே நீங்க மட்டும் மனசு வச்சீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாம தனி கொடுத்தன போயிட்டு அவங்களுடைய வாழ்க்கைய அவங்க வாழ ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு நான் இருக்கேன், நம்ம பசங்க இருக்காங்க, செலியா இருக்கான், இனியா இருக்கா, அடுத்தது எழில் இங்க வந்துருவான். அதனால நீங்க சும்மா கோபி நினைச்சு பயப்பட வேணாத்த அப்படின்னு இங்க பாக்கியா சொல்லவும், இனி இங்க ஈஸ்வரிக்கு சம்மக்கம் வந்தது. என்ன பாக்கியா பேசுற? என்ன பேசுற நீ? உன்னை இங்க நடக்கிறதெல்லாம் சரியா தவறான்னு தான் கேட்டேன்னு தவிர உன்னை எனக்கு அட்வைஸ் பண்ண சொல்லல, புரியுதா? நீ என்னடி அந்த ராதிகா என்னமோ உனக்கு பெரிய நல்ல விஷயம் பண்ணிட்ட போது நீ அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசுற. அந்த ராதிகாங்கிற சதிகாரி மட்டும் உன் வாழ்க்கையில குறுக்க வராம இருந்தா உன் வாழ்க்கையே வேற மாதிரி இருந்திருக்கும்டி. இதனால கோபி நம்ம கூட எப்போதும் போல சந்தோஷமா இருந்திருப்பான். ஆனா இந்த ராதிகா வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனான். நம்ம குடும்பத்துடைய நிம்மதி சந்தோஷம் எல்லாம் போனுச்சு. ஆனா நீ அதை புரிஞ்சுக்காம அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. இவள் பாக்கியா, நீ ரொம்ப மாறிட்ட. இனிமே நீ அவள் சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேச வச்சுக்கிறத வேணாம் அப்படின்னு ஈஸ்வரி கத்திட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து ஒரு லெட்டர் வருது. ஒரு போஸ்ட்மேன் வந்து லெட்டர் கொடுத்துட்டு போறாங்க. பாக்கியா சரியான்ட்டு கேட்கறாங்க. சரியா என்னப்பா அது அப்படின்னு கேட்க, உடனே ஈஸ்வரியும் என்ன சரியாது அப்படின்னு கேட்கறாங்க. ஒண்ணுல பாட்டி, அம்மா டேடி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்களே, அதுக்காக கோர்ட்ல இருந்து அமைச்சிருக்காங்க. நாளைக்கு டேடி கோர்ட்ல வந்து ஆஜராகணுமா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி செம டென்ஷன் ஆறாங்க. பாக்கியா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் உன்னை அன்னைக்கு கேஸ வாபஸ் வாங்க சொன்னால, நீ என்ன வாங்கலையா அப்படின்னு கேட்கவும், பாக்கியா உடனே என்னத்த பேசுறீங்க? நான் எப்படி கேஸ வாபஸ் வாங்குவேன்? நான் என்ன உங்க புள்ள மேல பொய் கேஸ போட்டேன்? உங்க புள்ள பண்ண தப்புக்காக நான் கேஸ் கொடுத்திருந்தேன். அப்படி இருக்கும்போது என்னால அந்த கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்க முடியாத அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு போயிறாங்க. இங்க ஈஸ்வரிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஈஸ்வரி மண்டியை போட்டு பிச்சுக்கிறாங்க. கோபியோட வக்கீலுக்கு கால் பண்ணி ஈஸ்வரி பேசுறாங்க. இதுவே நாளைக்கு இந்த கேஸ் ஹீடிங் வருதாமே, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்ல, இல்லம்மா என்கிட்ட ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட் வச்சு அதை கண்டிப்பா நான் பேசி கோபி சார் மேல என் தப்பு இல்லைன்னு சொல்லி வெளியே கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன பாயிண்ட் வச்சு பேச போறீங்க நீங்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்கும்போது, இல்லம்மா இது மாதிரி பாக்கியா தானே கோபி மேல கேஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா இப்போ கோபி பாக்கியோட வீட்டுல தங்கியிருக்காரு. இதை வச்சு பார்க்கும்போது பாக்கியாவுக்கும் கோபிக்கு இருந்த மன வருத்தத்தின் காரணமா பாக்கியா தேவையில்லாம கோபி மேல பழி போடுறாங்க. அவ்வளவுதான். இப்போ அதெல்லாம் சரியாயிடுச்சு. இப்போ கோபியும் பாக்கியாவும் ஒரே வீட்டுல தான் இருக்காங்க. அதனால இந்த கேஸை தள்ளுபடி பண்ணிடுங்கன்னு சொல்லி நான் பேச போறேமா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரியும் சரிங்க சார் நீங்க பேசுங்க, சாட்சிக்கு வேணா நான் வந்து அதுக்கு சாட்சி சொல்றேன் அப்படின்னு ஈஸ்வரியும் சொல்றாங்க. லாயரும் சரிம்மா பாத்துக்கலாம்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் எல்லாருமே கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டுக்கு போகும்போது சரி சொல்றாங்க பாக்கியாட்ட, பாக்கியா இப்பயும் உனக்கு கெட்டு போயிடல, கேஸை ஒழுங்கா வாபஸ் வாங்கிடு பாக்கியா, தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத அப்படின்னு இங்க ஈஸ்வரி சொல்றாங்க. அதுக்கு பாக்கியா, அத்தை திரும்பவும் சொல்றேன், உப்பு தினவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அந்த மாதிரி உங்க புள்ள பண்ண தப்புக்கு தண்டனை கண்டிப்பா உறுதி, தேவையில்ல பிரச்சனை பண்ணாங்க வாங்க அப்படின்னு பாக்கியா அவங்க அழைச்சிட்டு போறாங்க. இங்க ஜட்ஜு வந்து கோபியை கூட்டி விசாரிக்கிறாங்க. கோபியும் ஆமா நான் பண்ணலாம் தப்புதான், நான் வந்து வேணும்னு பண்ணல, ஏதோ ஒரு முன் கோபத்துல இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு கோபி சொல்றாரு. ஆனா கோபியோட வக்கீல் வந்து அந்த செஃப்பை கூட்டி விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது இது மாதிரி இந்த கோபி சார் தான் என்ன காசு கொடுத்து பாக்கியோட கிச்சன்ல போய் வேலை செய்ய சொன்னாங்க. இவர் சொல்லிதான் நான் கெட்டு போன சிக்கன் அந்த ஹோட்டல் சாப்பாடுல கலந்தேன். அந்த பிரியாணி சாப்பிட்ட எல்லாருக்குமே உடம்பு செய்யாம போனுச்சு. அதுக்கு முதல் காரணம் கோபிநாத் சார் தான்.
அவரு தான் என்ன செய்ய சொன்னாரு அப்படின்னு அந்த செஃப் சொல்றாங்க. உடனே ஜட்ஜி சொல்றாங்க, கோபியோடைய வக்கீல்கிட்ட கேட்கறாங்க, இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த வக்கீல் சொல்றாரு, இங்க பாருங்க சார், இவர் சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா அப்போ கோபிநாத் சாருக்கும் பாக்கியலட்சுமி மேடத்துக்கும் சின்ன ஒரு மன கருத்து வேறுபாடு இருந்துச்சு. ஏன்னா கோபிநாத்தோட சாருடைய முதல் மனைவி தான் பாக்கியா. 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அந்த நேரத்துல அவங்களுக்குள்ள இருந்த சண்டையினால கோபிநாத் சார் இப்படி தேவையான விஷயத்த பண்ணிட்டாரு. ஆனா இப்போ பாக்கியாவும் கோபிநாத் சாரும் வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. 2 பேரும் நடந்த எல்லா பிரச்சனையும் மறந்து இப்ப ஒன்னா ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால இந்த கேஸ நீங்க தள்ளுபடி பண்றதா சார் நல்லா இருக்கும். என் கோபிநாத் சார் ஏதோ ஒரு முன் நாள் இப்படி பண்ணிட்டாரு, அதுக்கு அவரு மன்னிப்பு கேட்டுக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாக்கியா உடனே, இல்ல சார், வக்கீல் சார் சொல்றது எல்லாமே போய். நான் கோபிநாத என் வீட்டுல தங்க வச்சிருக்கேன் அப்படின்னா அது வாடகைக்கு தங்க வச்சிருக்கேன். மற்றபடி எனக்கு அவருக்கு இடையில எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட கிடையாது. கோபிநாத் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கோபிநாத் பண்ண காரியத்துக்கு சரியான தண்டனையை நீங்க கொடுக்கணும். ஏன்னா அவர் பண்ண விஷயத்தினால ஏகப்பட்ட குழந்தைங்க, ஏகப்பட்ட கஸ்டமர் பாதிக்கப்பட்டாங்க. அதோட அந்த ரெஸ்டாரண்ட் அப்போ இந்த பிரச்சனையினால நான் ரெஸ்டாரண்ட்டை மூடுற நிலைமை ஏற்பட்டுச்சு. அதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்கேன். தீராத ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளா இருக்கேன். அதனால அவர் பண்ண தப்புக்கேற்ற தண்டனையை கண்டிப்பா அந்த கோர்ட்டு வழங்கணும் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. உடனே ஜட்ஜும் ஃபுல்லா விசாரிச்சு பார்த்துட்டு கோபிநாத் தப்ப ஒத்துக்கிட்டாரு. அதனால அவருக்கு குறைஞ்சபட்ச தண்டனையா 1 வருஷம் அவருக்கு நாங்க தண்டனை அறிவிக்கிறோம். அதோட அவரு இந்த ஹோட்டல்ல இந்த கெட்டுப்போன உணவை கலக்க வச்சு ஏகப்பட்ட பேருக்கு பாதிப்பை உண்டு பண்ணியிருக்காரு. அதனால பாக்கியலட்சுமி சொன்ன மாதிரி ஏகப்பட்ட கடனை அவங்க அடைச்சிருக்காங்க. அதற்கு உண்டான தொகையான 20 லட்சம் ரூபாய் பணத்தை ரொக்க பணமா கோபிநாத் பாக்கியலட்சுமி கொடுக்கணும். அதோட பாக்கியலட்சுமி மேல பொய்யான ஒரு வழக்கு போட்டு அவங்கள போலீஸ்ல அரெஸ்ட் பண்ண வச்ச குற்றத்துக்காக அவங்களுடைய அந்த மன உளைச்சலை கருத்துல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நஷ்ட ஈடா மேலும் ஒரு 20 லட்ச ரூபாய் பணத்தை கோபிநாத் தரணும். அதாவது மொத்தம் 40 லட்ச ரூபாய் பணத்தை கோபிநாத் சார் பாக்கியலட்சுமி மேடத்துக்கு கொடுத்தே ஆகணும். அதோட 1 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சாகணும். அப்படி ஒருவேளை அவரு இந்த 40 லட்சம் பணத்தை பாக்கியாவுக்கு தரல அப்படின்னா இந்த 1 வருட தண்டனையானது 5 வருட தண்டனையா மாற்றப்படும் அப்படின்னு இங்க கோர்ட்ல தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதை கேட்டதும் பாக்கியலட்சுமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நன்றி சார், தப்பு பண்ணவங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு இங்க பாக்கியலட்சுமி சொல்றாங்க. ஆனா கோபிநாத்தும் கொடுத்த தண்டனைய சந்தோஷமா ஏத்துக்கிறாரு. இங்க ஈஸ்வரி செம்ம கடுப்பாயிடுறாங்க. பாக்கியா, போதுமா உனக்கு? இதுக்கு தானே ஆசைப்பட்ட? பணம் வேணும்னு சொல்லியிருந்தனா கண்டிப்பா நான் என் தலையை அடமான வச்சது உனக்கு பணத்தை கொடுத்துருப்பனே. அதுக்காக எதுக்கு என் புள்ளைய எப்படி ஜெயிலுக்கு அமிச்ச? உனக்கு இப்போ பணம் மட்டும் தான் முக்கியமா? என் புள்ள ஏற்கனவே உடம்பு சரியாம இருக்கான். என் புள்ளையோடைய ஆரோக்கியம் பரவாயில்லையா? என் புள்ள எப்படி பணம் உனக்கு பரவாயில்ல, உனக்கு பணம் மட்டும் தான் முக்கியமாயிடுச்சுல அப்படின்னு ஈஸ்வரி பேசுறாங்க. உடனே பாக்கியா சொல்றாங்க, என்னத்த பேசுறீங்க? நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா, புரியாம பேசுறீங்களா? அன்னைக்கு என் ரெஸ்டாரண்ட்ல இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணும்போது போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போற ரெடியா இருந்தாங்க. அன்னைக்கு இந்த விஷயம் மட்டும் எனக்கு தெரியாம இருந்தா போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணி நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி இப்போ இந்த 5 வருஷம் ஆயுள் தண்டனையே எனக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்களா? என்ன சொன்னீங்க? பாக்கியா, நீ எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே சொன்னீங்க. அப்போ நீங்க சொன்னது எல்லாமே பொய்யா? இது எல்லாமே வெறும் வாய் வார்த்தை தானா உங்களுக்கு? அப்போ உங்க பையன் மட்டும் தான் முக்கியம் இல்ல? நான் எப்படி போனா உங்களுக்கு என்ன? நான் யார் தானே? நீங்க ஏன் இப்படி பிரிச்சு பாக்குறீங்க? உங்க பையன் உங்களை விட்டுட்டு போகும்போது உங்களை நான் என் அம்மாவா பார்த்தேன். அதனாலதான் உன்னை எங்கேயுமே அனுப்பாம ஏன் கூட வச்சுக்கிட்டேன். ஆனா நீங்க என்ன உங்க பொண்ணு மாதிரி சொன்னீங்க தவிர, அது வாயிலிருந்து மட்டும் சொல்லிருக்கீங்க தவிர உள்ள இருந்து நினைச்சு கூட பாக்கல. அதனாலதானே இப்படி பேசுறீங்க அப்படின்னு ஈஸ்வரிக்கு செருப்பா அடிச்ச மாதிரி பாக்கியா பதில் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. கோபியாவும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. ஈஸ்வரி கடந்து கதறாங்க, என் பிள்ளையை விட்டுருங்க, என் பிள்ளையை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. ஆனா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா ஈஸ்வரிக்கு என்ன பண்றதே தெரியல. பாக்கியாவும் புரிஞ்சுக்கல. கோபியும் தான் பண்ண தப்புதான் சொல்லி அவன் தண்டனை ஏத்துக்கிட்டான். இப்ப நாம யாரும் இல்லாத அனாதை ஆயிட்டமே அப்படின்னு ஈஸ்வரி கோர்ட்டு வாசலே உட்காந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க.